News Studio, Sri Lanka. வணக்கம். வருடத்தில் அதிக விருதுகளை வென்ற முன்னோடி அலைவரிசையான தேசிய அலைவரிசையின் பிரதான தமிழ் செய்தியர்களோடு இணைந்திருக்கின்றோம். தேசிய கழகத்திலிருந்து பிரதான தமிழ் செய்தியர்களோடு இணைந்து கொள்ளும் நாம் ரஜினி ஆண்ட்ரூ, நான் மைக்கேல் மரிய ஜெயமன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்ற செயற்பாடுகள் நிறைவடைந்த நிலையில் உள்ள போதைப் பொருட்கள் இன்று அழிப்பு. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் வினைத்திறன் மிக்க பாவனை தொடர்பில் நிறுவன பிரதானிகளுக்கு தெளிவூட்டல். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கதிர்காமம் புனித பூமியில் பிரதமர் வழிபாடுகளில். கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியல். வளைகுடா பிராந்தியத்தின் தற்போதைய நிலைமை தொடர்பாக கலந்துரையாட ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் ரஷ்யாவுக்கு விஜயம். மாலி நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் குண்டு தாக்குதலில் பலி. அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்ற செயற்பாடுகள் நிறைவடைந்த நிலையில் உள்ள போதைப் பொருட்கள் இன்று அழிக்கப்பட்டன. இது விசேட பாதுகாப்பு வேலைத்திட்டத்தின் கீழ் வனாத்தவில்லு லெப்டோவத் பிரதேசத்தில் இடம்பெற்றது. பலப்பிட்டிய நீதிமன்றத்தின் வழக்கு செயற்பாடுகள் நிறைவு பெற்ற நிலையில் உள்ள 22 கிலோ ஹெரோயின், 33 கிலோ கேரள கஞ்சா, 247 கிலோ கஞ்சா, சிலாபம் நீதிமன்றத்தில் வழக்கு செயற்பாடுகள் நிறைவு பெற்ற நிலையில் உள்ள 33 கிலோ 172 கிராம் கேரள கஞ்சா, 247 கிலோ 940 கிராம் கஞ்சா என்பன இதில் உள்ளடங்குகின்றன. பலப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட 7600 சட்டவிரோத சிகரெட்டுகளும் அளிக்கப்பட்டன. இது பலப்பிட்டிய நீதவான் பவித்ரா சஞ்சீவ பத்திரன மற்றும் சிலாபம் நீதவான் ஹர்ஷ டி சில்வா ஆகியோர் முன்னிலையில் அளிக்கப்பட்டன. அரச பகுப்பாய்வு திணைக்களம், அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை மற்றும் போலீஸ் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். போலீஸ் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபர் அசோக தர்மசேன கருத்து வெளியிடுகையில், இதுவரை கைப்பற்றப்பட்டுள்ள 13,000 கிலோவிற்கும் அதிகமான போதைப் பொருட்கள் இவ்வாறு அளிக்கப்படவுள்ளன. அதேபோல் எதிர்வரும் காலங்களில் கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களை 2 மாத காலத்திற்குள் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம் என்று தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இன்று காலை இளவாடை போலீசாரினால் கைது செய்யப்பட்டதனைத் தொடர்ந்து மல்லாகம் நீதிமன்றத்தினால் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் பெரிய விழான் பகுதியில் இடம்பெற்ற நிலத்தகராறு ஒன்றில் பெண்களை துப்பாக்கி முனையில் மிரட்டிய சம்பவம் தொடர்பில் இன்று காலை விசாரணைக்காக அழைக்கப்பட்டதைத் தொடர்ந்து இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். காணி பிரச்சினை குறித்த காணொலி சர்ச்சையில் நிலையில் இது தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று இளவாலை போலீஸ் நிலையத்துக்கு சென்ற வேளையிலேயே வாக்குமூலம் பெற்றதன் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டிருந்தார். இதன்போது அவரது கைத்துப்பாக்கியும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கடற்தொழில்துறை மற்றும் சமுத்திர வளங்கள் ஆகிய துறைகளின் மேம்பாட்டிற்காக தமது ஒத்துழைப்பினை வழங்குவதாக டென்மார்க் அறிவித்துள்ளது. அண்மையில் டென்மார்க்கிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரை சந்தித்த அந்நாட்டின் தொழிலதிபர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். உலகின் கப்பல் போக்குவரத்து துறையில் ஜாம்பவானாக விளங்கும் மேஸ்க் கம்பெனியின் பிரதிநிதிகள் மற்றும் டென்மார்க்கின் கைத்தொழில் சபை அபிவிருத்தி பிரிவின் பிரதிநிதிகளை சந்தித்த போது இந்த விடயம் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கையின் வெளிநாட்டு முதலீடுகளை கவரும் நோக்கத்துடன் இந்த இருதரப்பு சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. சர்வதேச ரீதியில் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த கலந்துரையாடல் பெரிதும் வழிவகுத்துள்ளதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். காவத்தை நீலகாமம் தோட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக கண்டறிவதற்காக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதேப் கள விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார்.
இதன்போது தற்காலிக வீடு அமைக்கப்பட்டிருந்த இடத்தினை சென்று பார்வையிட்டதோடு தாக்குதலுக்குள்ளான இளைஞர்களையும் சந்தித்தார். இந்த விஜயத்தின் போது பிரதேச மக்கள் தமது பிரச்சினைகள் தொடர்பாக முறைப்பாட்டை பிரதி அமைச்சரிடம் முன்வைத்தார்கள். இது தொடர்பில் கவனம் செலுத்துவதாக குறிப்பிட்ட பிரதி அமைச்சர் இவ்வாறான அத்துமீறிய செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த விஜயத்தில் ரத்னபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ராஜபக்ச மற்றும் பல்மடுல பிரதேச சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள். ஒரு அத்துமீறி வீடை உடைச்சி அவங்க அந்த குடும்பத்தை அடிச்சு நொறுக்கி அவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் அனுப்புற அளவுக்கு யாருன்னே தெரியாது. நம்ம ஊருக்கு அடிச்சுட்டு போறாங்க, யாருன்னே நமக்கு தெரியல. 25 பேருக்கும் கொடுத்த காணி, அது கொடுத்த காணியில நீங்களும் வீடு கட்டி கொடுக்க மாட்டீங்க. காணியை மட்டும் சரி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் அதையும் கொடுக்க மாட்டீங்க. நாங்களா போயிட்டு இடத்த பிடிச்சி நாங்க வீடு கட்டிக்கிறோம் பார்த்தா அடிப்பீங்க. அப்ப நாங்க என்னதான் பண்றதுன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கான தீர்வு சார் எங்களுக்கு வாங்கி தரணும். அதுக்கு அதுன்னு சொன்னா லோயர் மார்க்கெல்லாம் காசு கொடுக்கணும். எங்க லோயர் சார் இருந்தாரு, மாணிப்புர சார் 5 பேர்த்த அரேஞ்ச் பண்ணி இருந்தாரு. அது இல்லாம விஜயகுமார்னு சொல்லி நம்ம தமிழ் சார் ஒருத்தர் நமக்கு சப்போர்ட் பண்ணி இருந்தாரு. அந்த மாதிரி வேலை செஞ்சு கொடுத்த நம்ம சிவானா சாருக்கு நன்றி. பிரதீப் சார் சுந்தரலிங்கம் அவர்கள் இந்த இடத்துக்கு நீலகாம எஸ்டேட்டுக்கு இந்த இடத்துல அவர் இந்த இடத்த பார்வையிட்டார். நல்ல முடிவுகளை எடுத்தார் சார். இந்த முடிவுகளை நாங்கள் சொல்லும் போது அவர் இதுக்கான ஒரு தீர்வை நாங்கள் பாராளுமன்றத்தில் நாங்கள் வைப்போம். இதுக்கான முடிவை நாங்கள் தீர்வை கண்டிப்பாக மக்கள் மத்தியில் கொண்டு போவோம், சபைகள் மத்தியில் கொண்டு போவோம். உங்களுக்கான ஒரு நல்ல தீர்வை நாங்கள் அமைத்து கொடுப்போம் என்று சார் இந்த நீலகாம எஸ்டேட்டில் எங்களோட கதைத்தார். எங்களுக்கான ஒரு நல்ல தீர்வை எடுத்து கொடுப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சாகரிகா ரயிலானது இன்று தொடக்கம் வழமை போன்று மீண்டும் சேவையில் இணைக்கப்பட்டுள்ளது. கடந்த 24ஆம் திகதி குறித்த ரயில் தடம் புரண்டிருந்ததால் கரையோர ரயில் பாதை ஸ்தம்பிதமடைந்திருந்தது. வாதுவ ரயில் நிலையத்திற்கு அருகில் குறித்த கடுகதி ரயில் தடம் புரண்டதன் பின்னர் வாதுவ மற்றும் பாணதுறை ரயில் நிலையங்களுக்கு இடையிலான பாதை கடுமையாக சேதமடைந்தது. 2 பாதைகளும் மீள புனரமைக்கப்பட்டதன் பின்னர் இன்று காலை தொடக்கம் ரயில் சேவை வழமை போல் இடம்பெறுவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. முப்பீடங்களைச் சேர்ந்த சங்க நாயக்கர்கள் அமைதி மற்றும் சமாதானம் தொடர்பில் ஒருங்கிணைந்த அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளனர். எஹிபசிகோ சமாதான பாத யாத்திரையின் 6வது நாள் இன்றாகும். இன்று ஆரம்பித்த சமாதான பாத யாத்திரை யக்கல அபிசேகராம விகாரையிலிருந்து கழனி வரை பயணிக்க உள்ளது. அஹிம்சையையும் உலக சமாதானத்தையும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த சமாதான பாத யாத்திரை அமுலாக்கப்படுகின்றது. சங்கைக்குரிய வியட்நாமின் பஞ்சாக்கர தேரரை முதன்மையாக கொண்ட மகா சங்கத்தினருடன் முழு உலகினையும் அண்மினை வென்றெடுத்த ஆலோக்க எனும் நாயும் தொடர்ச்சியாக பாத யாத்திரையில் இணைத்துக் கொள்ளப்பட்டது. நேற்று தினம் பாத யாத்திரை யக்கல அபிசேகராமையில் நிறைவு பெற்றது. அதன்போது மகா சங்கத்தினருக்கான தலைமைத்துவத்தினை வழங்கும் சங்கைக்குரிய வியட்நாம் பஞ்சாக்கர தேரர் தர்ம உரையொன்றினையும் நிகழ்த்தினார். அபிசேகராமை விகாரையில் இரவை கழித்த மகா சங்கத்தினர் இன்று காலை 6 மணிக்கு அந்த விகாரையிலிருந்து மீண்டும் சமாதான பாத யாத்திரையை ஆரம்பித்தார்கள். குறித்த பாத யாத்திரையானது இன்று வெலுமஹார, கடவத்த, மஹர உள்ளிட்ட நகரங்களை கடந்து இரவு வேளையில் கழனி ராஜமகா விகாரையை வந்தடைய உள்ளது. முப்பீடங்களைச் சேர்ந்த சங்க நாயக்கர்கள் அமைதி மற்றும் சமாதானம் தொடர்பில் ஒருங்கிணைந்த அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளனர்.
உலகளாவிய ரீதியில் பல்வேறு இனங்களுக்கு மத்தியில் அன்பு, நேசம், கருத்து பரிமாறல்கள் மற்றும் நிலைப்பேறான அமைதியின் முக்கியத்துவத்தை அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளனர். ஜனாதிபதி செயலகத்தின் உதவியுடன் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. யுத்தத்தில் ஈடுபடும் நாடுகள் மற்றும் அதனால் ஏற்படும் விளைவுகளை எதிர்கொள்ளும் நாடுகளின் தூதுவர்களிடம் இந்த விசேட அறிக்கை இன்று கையளிக்கப்பட்டுள்ளது. அதற்கான நிகழ்வு கொழும்பு ஹுனுபிட்டிய கங்காராம விகாரையில் இடம்பெற்றது. சங்கைக்குரிய நியாங்கொட விஜிதசிறி தேரர், சங்கைக்குரிய வெடரூவே உபாலி தேரர், சங்கைக்குரிய அக்கும்புரே பிரேமவங்ச தேரர் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். கங்காராம விகாரியின் பிரதம சங்கநாயகர் கலாநிதி கிரிந்தே அசஜி தேரர் உட்பட பலர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய நேற்று மாலை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கதிர்காமம் புனித பூமிக்கு விஜயம் செய்து சமய அனுஷ்டானங்களில் ஈடுபட்டார். கிரிவெகர ரஜமகா விகாரைக்கு வரை தந்த பிரதமர் முதலில் விகாராதிபதி சங்கைக்குரிய கொப்பவக்க தம்மித்த தேரரை சந்தித்ததோடு சமய அனுஷ்டானங்களிலும் ஈடுபட்டார். கதிர்காம ஆலயத்துக்கு வரை தந்த பிரதமர் அதன் பஸ்நாயக்க நிலைமை திரின மதுசங்கவினால் வரவேற்கப்பட்டார். அவர் ஆலயத்துக்கு வரை தந்து பட பூஜையிலும் ஈடுபட்டார். அதன் பின்னர் ருகுனு மகம்பத்துவே பிரதான சங்க நாயக்கர் கதிர்காமம் புதிய ஆராமபதி சங்கைக்குரிய அப்புகாம சரணதீச தேரரையும் சந்தித்து ஆசை பெற்றார். இதன்போது பிரதி அமைச்சர் HM ஜெயவர்த்தனவுக்கு உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு கிடைக்கப்பெற்ற பணமானது எந்தவொரு வகையிலும் முறைகேடாக பயன்படுத்தப்படவில்லை என்று தொழில் அமைச்சரும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜாந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கடந்த 24ஆம் திகதி வரை அந்த நிதியத்திற்கு சுமார் 9,583 மில்லியன் ரூபாய் வைப்பு செய்யப்பட்டுள்ளது என்றும் குறித்த நிதியத்திற்காக மேற்கொள்ளப்படும் கொடுக்கல் வாங்கல் வெளிப்படைத்தன்மையுடன் இடம்பெறுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தொழில் அமைச்சரும் நிதி திட்டமிடல் பிரதியமைச்சருமான கலாநிதி அனில் ஜாந்த பெர்னாண்டோ கருத்து வெளியிடுகையில், டித்வா பேரனர்த்தத்தின் பின்னர் நாம் மக்களுக்கு உதவுவதற்காக ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்தை ஆரம்பித்தோம். அந்த நிதியத்திற்கு 49 நாடுகள் பண வைப்பு செய்துள்ளன. அந்த வகையில் இலங்கை ரூபாவில் மாத்திரமன்றி வெளிநாட்டு நாணயத்திலும் வைப்பு செய்யப்பட்டது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டிற்கு நாம் 500 பில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளோம். நாம் அதனை மிக கவனமாகவே கையாண்டு வருகின்றோம். குறித்த நிதியை எமது நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காகவே பயன்படுத்துகின்றோம். அந்த வகையில் குறித்த நிதியை வீடுகளை அமைத்தல், கட்டடங்களை அமைத்தல் மற்றும் வீழ்ச்சியடைந்த வர்த்தக நடவடிக்கைகளை கட்டியெழுப்புதல் போன்ற நடவடிக்கைகளுக்காகவே பயன்படுத்தி வருகின்றோம் என்று தெரிவித்தார். தித்வா பேரனர்த்தத்தினால் வீடுகள் முற்றாக சேதமடைந்த கண்டி கங்கவட்ட பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 44 குடும்பங்களுக்கு புதிய காணிகளை வழங்குவதற்கான நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிகழ்வு கண்டி மாவட்ட செயலக காரியாலய கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. காணி உறுதிப்பத்திரங்கள் அமைச்சர் KD லால்காந்தவினால் வழங்கி வைக்கப்பட்டன. தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான ஹந்தான பிரதேசத்திலிருந்து இந்த காணிகள் வழங்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் 4 மாதங்களுக்குள் வீடுகள் அமைக்கப்பட உள்ளன. ஒரு வீட்டிற்கு தலா 50 லட்சம் ரூபாய் நிதியை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பிரதேச செயலக காரியாலயத்தின் ஊடாக அந்நிதி கட்டம் கட்டமாக வழங்கப்படும். இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான தருண திசாநாயக்க, EM பஸ்நாயக்க மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். அமைச்சர் KD லால்காந்த் கருத்து தெரிவிக்கையில், தித்வா பேரனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட நீங்கள் அனைவரும் அதனால் ஏற்பட்ட அசௌகரியங்களை சகித்துக் கொண்டீர்கள். அதற்காக நாம் உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். ஆனால் உங்களை அரசாங்கத்துக்கு எதிராக தூண்டுவதற்கு பல தரப்பினரும் முயற்சித்தார்கள். ஆனால் நீங்கள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்தீர்கள். பொதுவாக எமது வாழ்க்கையில் சவால்கள் நேரிடலாம். குறிப்பாக நானும் பல்வேறு ஊடகங்களிடமிருந்து சவால்களை சந்தித்து வருகின்றேன். ஆனால் நாம் அவற்றை வெற்றி கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி ரஷ்யாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். அவர் வளைகுடா பிராந்தியத்தின் போர் சூழல் மற்றும் அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்திக்கவுள்ளார். அமெரிக்காவுடனான மோதல் நிலைமைகள் மற்றும் தற்போது நடைமுறையில் இருக்கும் யுத்த நிறுத்தம் தொடர்பாக ஈரான் வெளிவிவகார அமைச்சர் ரஷ்ய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். வளைகுடா பிராந்தியத்தின் நிலையான அமைதியை ஏற்படுத்துவது சம்பந்தமாக இரு தரப்பினருக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவுள்ளன.
පාර්ශවයේ විශේෂ අවධානය යොමු කිරීමට නියමිතයි. මෑත කාලීනව බටහිර රටවල සම්බාධකවලට මුහුණ දෙන ඉරානය හා රුසියාව සිය ද්විපාර්ශ්වික සබඳතා වඩාත් සමීප කර ගැනීමට උනන්දුවක් දක්වන බවයි විදේශ මාධ්‍ය වාර්තා පවසන්නේ. வாஷிங்டன் சහ தெஹ்ரான் வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தை தொடர்பான எதிர்பார்ப்புகள் முறிவடைந்துள்ளதை அடுத்து உலக சந்தையின் மசகு எண்ணெயின் விலை 2% அதிகரித்துள்ளது. தற்போது பிரெண்ட் ரகத்தைச் சேர்ந்த மசகு எண்ணெய் ஒரு பீப்பாவின் விலை 107.35 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. தற்போதைய ராஜதந்திர நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் ஆசிய பங்குச் சந்தையில் அதிகளவான பொறுமதி காணப்படுகின்றது. ஜப்பானின் விலைச்சுட்டன் 4%, கொரியாவின் விலைச்சுட்டன் 1.5% அதிகரித்துள்ளன. ஈரானின் கப்பல்களை இலக்கு வைத்து நடைமுறையில் இருக்கும் செயற்பாடுகளுக்கு அமைய அமெரிக்க ராணுவம் 38 கப்பல்களை தடுத்து வைத்துள்ளது. ஈரானின் கடல் எல்லைக்குள் பிரவேசிக்கும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் கப்பல்கள் இவ்வாறு தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. පණිවුඩයක් නිකුත් කරමින් එම විධානය තහවුරු කර සිටිනවා. වර්තමාන තත්ත්වය හමුවේ ඉරාන මුහුදු සීමාවේ පවතින ආරක්ෂක රැකවල් දැඩි කර ඇති බවයි වාර්තා වන්නේ. அமெரிக்காவினால் தமது கப்பல்கள் மீது மேற்கொண்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகள் முடியும் வரை இத்தகைய கலந்துரையாடல்களுக்கும் தாம் தயாரில்லை என ஈரான் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமருடன் இடம்பெற்ற தொலைபேசி கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அமெரிக்கா விடுத்துள்ள தடை உத்தரவுகளை வாபஸ் பெற வேண்டுமென்று ஈரான் குறிப்பிட்டுள்ளது. பாகிஸ்தான் பிரதமருடன் இந்த விடயம் சிறந்த முறையில் கலந்துரையாடப்பட்டதாக ஈரான் குறிப்பிட்டுள்ளது. ஈரான் நாட்டினால் ஹோமுஸ் நீரிணை பரப்பில் உள்ள கடல் கன்னிவெடிகளை செயலிழக்கச் செய்யும் நடவடிக்கைகளில் அமெரிக்க கடற்படை ஈடுபட்டுள்ளது. இந்த கன்னிவெடிகளை முற்றாக அப்புறப்படுத்துவதற்கு சில மாதங்கள் தேவை என அமெரிக்க கடற்படை தெரிவித்துள்ளது. ஹோமுஸ் நீரிணை மூடப்படுவதற்கு இந்த கடல் கன்னிவெடிகள் காரணமாகும். ஒப்பந்தக்காரர்களுக்கு 380 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான நிதியை 2 தடவைகள் செலுத்தியதாக சமூக ஊடகங்களின் மூலமாக பரப்பப்படும் செய்தியானது உண்மைக்கு புறம்பானதாகும் என்று வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறித்த அதிகார சபையானது அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டு பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரவினால் சமூக ஊடகங்கள் மூலமாக பரப்பப்படும் கருத்தானது பொய்யானதாகும் என்று தெரிவித்துள்ளார். எந்தவொரு கொடுப்பனவும் 2 தடவைகள் செலுத்தப்படவில்லை என்று குறித்த அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதேபோல தமது அதிகார சபைக்கு எந்தவொரு நிதி நட்டமும் ஏற்படவில்லை என்றும் அது தெரிவித்துள்ளது. மேலும் தமது அனைத்து நடவடிக்கையின் போதும் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புடைமை போன்றவற்றை உயர் மட்டத்தில் பேணிச் செல்வதாகவும் அந்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்காலத்தை நோக்கி செல்வோம் எனும் தொழிற்பொருளில் எமது நாட்டுக்கு முதல் தடவையாக மெட்ரோ பஸ் சேவை அண்மையில் மாக்கும்புர பல்நோக்கு சேவை மத்திய நிலையத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இது இலங்கை பொது போக்குவரத்து துறையில் ஒரு மைல்கல்லாக திகழ்கின்றது. குறித்த மெட்ரோ பஸ் சேவை தொடர்பில் தேசிய தொலைக்காட்சியினால் மேற்கொள்ளப்பட்ட தொகுப்பு அடுத்து. இந்த மெட்ரோ பஸ் சேவை வேலைத்திட்டமானது கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சுடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மாக்கும்புரவில் இருந்து கொழும்பு கோட்டி வரையிலும் மாக்கும்புரவிலிருந்து கடவத்தி வரையிலும் சேவையில் ஈடுபட்டுள்ள பஸ் வண்டியானது பயணிகளை கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் மகர்கம அபேக்ஷா வைத்தியசாலை போன்ற இடங்களுக்கும் ஏற்றி செல்கின்றது. 30 ஆசனங்களை உள்ளடக்கியுள்ள இந்த மெட்ரோ பஸ்ஸானது அங்கவீனமுற்றோர் மற்றும் விசேட தேவையுடைய மக்களுக்கான வசதிகளையும் உள்ளடக்கியுள்ளமை விசேட அம்சமாகும். செயற்பாட்டு முகாமையாளர் சனுக்கு ஜாய்ந்த கருத்து தெரிவிக்கையில், மெட்ரோ பஸ் வண்டியானது அங்கவீனர்களுக்கு மாத்திரம் பொருத்தமான பஸ் வண்டியாகும் என்று பொதுமக்கள் சிலர் எண்ணுகின்றார்கள். ஆனால் அது தவறானது. மாறாக அது அனைவருக்கும் பயணிக்கக்கூடிய விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அங்கவீனர்களுக்கு விசேட வசதிகள் அதில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். டிஜிட்டல் முகாமையாளர் அயஸ்மாந்த மதுரங்க கருத்து தெரிவிக்கையில், மெட்ரோ பஸ் வண்டியில் ஆன்லைன் ஊடாக கட்டணம் செலுத்துவதற்கு முதலில் நீங்கள் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை உள்ளீடு செய்ய வேண்டும். அதன் பின்னர் ஓடிபி குறியீடு ஒன்றை உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஓடிபி குறியீட்டுடன் உங்களுடைய பெயர், தேசிய அடையாள அட்டை இலக்கம், இணையதள முகவரி என்பவற்றை உள்ளீடு செய்து லங்கா மெட்ரோ டிரான்ஸ் நிறுவனத்தின் பயணியாக உங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். அரசு சேவையை தொலைவில் இருந்து வழங்கும் போது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் வினைத்திறன் மிக்க பாவனை தொடர்பில் நிறுவன பிரதானிகளுக்கு வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டுள்ளன. டிஜிட்டல் பொருளாதார மற்றும் பொது நிர்வாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சு என்பன இணைந்து
இந்த வழிகாட்டல்களை வெளியிட்டுள்ளன. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவின் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள அரசு சேவையை முறையாக முன்னெடுத்துச் செல்வது தொடர்பான அமைச்சரவை குழுவின் ஒருங்கிணைப்புடன் தொலைவிலிருந்து வழங்கும் சேவை முறைமையை மேம்படுத்துவதற்கான இயலுமை தொடர்பில் ஆராய்வதற்கு பொருளாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதற்கமைய 2006 ஆண்டு 19 இலக்க இலத்திரனியல் கொடுக்கல் வாங்கல் சட்டமூலத்திற்கமைய அரசு ஆவணங்களை இலத்திரனியல் ரீதியாக தயாரிப்பதற்கு அனுமதி வழங்குதல் மற்றும் அவற்றை பாதுகாத்தல் என்பன சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்டுள்ளன. முறையாக ஸ்கேன் செய்யப்பட்ட கையெழுத்து, டிஜிட்டல் அல்லது அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ இணையதள வசதி ஊடாக வழங்கப்படும் தரவுகள் மற்றும் அனுமதிகள் என்பன செல்லுபடியான ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இதற்கு முன்னர் கொரோனா பரவல் காலத்தில் ஏற்பட்ட நடைமுறை ரீதியான பிரச்சினைக்கு மத்தியில் அறிமுகம் செய்யப்பட்ட அரசு செயற்பாடுகளுக்கான ஆன்லைன் காணொலி செயலமர்வு ஆரம்ப தொலைத்தொடர்பு செயலியாக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதுடன் பதிலீடாக ஏனைய வாணிப துறையையும் மட்டுப்படுத்தப்பட்ட கால வரையறைக்குள் பயன்படுத்த முடியும் என்று அந்த வழிகாட்டலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனைவுளை சஞ்சீவவின் படுகொலையின் சந்தேக நபராக பெயர் குறிப்பிட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சட்டத்தரணி தமராகுமாரி அபிரத்னவின் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இந்த சந்தேக நபரை கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலையில் ஆஜர் செய்தனர். இந்த சந்தேக நபர் தொடர்பான தடுப்பு காவல் முடிவடைந்துள்ளதனால் இவரை விளக்கமறியலில் தொடர்ந்து வைப்பதற்கான கட்டளையை பிறப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளார்கள். தனது சேவை பிரிவினருக்கு எதிராக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் எவையென குற்றப்புலனாய்வு திணைக்களம் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டுமென சந்தேக நபர் சார்பாக வாதாடிய சட்டத்தரணி கேட்டுக்கொண்டார். இரு தரப்பினராலும் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்ட தலைமை நீதவான் சந்தேக நபரின் வங்கிக் கணக்குகள் தொடர்பான விவரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மாளிகைக்காடு மையவாடி பிரதேச சூழல் பாதுகாப்பிற்கு 20 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. காரைதீவு பிரதேச சபை உறுப்பினரும் தேசிய மக்கள் சக்தி பிரதேச அமைப்பாளருமான ஃபர்ஹான் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கிராமிய உட்கட்டமைப்பு பிரதியமைச்சர் வசந்த பியதிச, கரையோர பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்களின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அபூபக்கர் ஆதம் பாவா ஆகியோர் அதிதிகளாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்வின் போது மாளிகைக்காடு முஸ்லிம் மையவாடி பகுதியில் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வரும் கடல் அரிப்பை தடுப்பதற்காக கற்களினால் பாதுகாப்பு அரண் அமைக்கும் பணிக்காக 20 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டிருந்த இப்பிரதேச மக்களுக்கு இந்த திட்டம் நன்மை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிளிநொச்சி கடகாம்பிகை குளத்தில் நீராட சென்ற நபரொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி இரணைமடு சந்தையை அண்மித்த பகுதியிலுள்ள கடகாம்பிகை குளத்தில் நேற்று பிற்பகல் குளத்தில் நீராடிய நிலையில் ஒருவர் நீரில் மூழ்கியுள்ளார். அவரை தேடும் பணி நேற்று மாலை முதல் மேற்கொள்ளப்பட்டது. இன்று காலை சடலம் இரணைமடு நன்னீர் மீனவர்களினால் மீட்கப்பட்டது. குறித்த சம்பவத்தில் கிளிநொச்சி அக்கராயன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஸ்கந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹப்புத்தளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹப்புத்தளை முச்சக்கர வண்டி நிறுத்தும் சந்தியில் விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது. வலவாயவிலிருந்து ஹட்டன் ஏபோஸ்லி தோட்டம் நோக்கி விறகுகளை ஏற்றிச் சென்ற லாரியொன்று வீதியிலிருந்து விலகி 100 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது. குறித்த லாரியின் சாரதி மற்றும் உதவியாளர் ஆகியோர் லிந்துல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இருவரினதும் கடும் காயம் தொடர்பில் கருத்தில் கொள்ளப்பட்டு இருவரும் நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக லிந்துல போலீசார் தெரிவித்துள்ளனர். சாரதியின் இரத்த மாதிரியை பரிசோதித்த போது அவர் ஹெரோயின் போதைப்பொருளை பயன்படுத்திய நிலையில் லாரியை செலுத்தியுள்ளதாக வைத்திய பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக லிந்துல போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த இடத்தில் கேப் ரக வாகனம் ஒன்று நியூட்ரல் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் குறித்த வாகனம் பின்னோக்கி நகரும் போது 2 முச்சக்கர வண்டிகளில் மோதியது. இதன்போது அந்த 2 முச்சக்கர வண்டிகளும் சேதமடைந்துள்ளன. இந்த விபத்தின் போது தெய்வாதீனமாக எவருக்கும் காயங்களோ உயிர் சேதங்களோ ஏற்படவில்லை. அகில இலங்கை YMMA பேரவையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற 2024-2025 ஆண்டுகளில் கல்வி பொதுதராதர சாதாரணதர பரீட்சையில் சித்தியடைந்து உயர்தர பிரிவில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு இன்று அட்டாளைச்சேனை தேசிய பாடசாலையில் இடம்பெற்றது.
அகில இலங்கை YMMA பேரவையின் அம்பாறை மாவட்ட பணிப்பாளர் MIM ரியாஸ் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கணனி விஞ்ஞானத்துறை தலைவரும் அட்டாளச்சேனை ஜும்மா பெரிய பள்ளிவாசலின் தலைவருமான கலாநிதி AL ஹனீஸ் கலந்து கொண்டு சிறப்பித்தார். கௌரவ அதிதிகளாக அகில இலங்கை YMMA பேரவையின் தலைவரும் குவாசி நீதிபதியுமான சட்டத்தரணி ஹம்மர் ஷரீப், அகில இலங்கை YMMA பேரவையின் உபத்தலைவர் MRM ஜியாத், அட்டாளச்சேனை கோட்டக்கல்வி அதிகாரி மற்றும் அகில இலங்கை YMMA பேரவையின் புலமை பரிசில் திட்டத்தின் தவிசாளர் ரிஸ்வி ஃபாரூக் உள்ளிட்ட கல்வி அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இந்த நிகழ்வில் மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள். மருத்துவர்களின் பரிந்துரையின்றி மருந்துகள் விநியோகிக்க கூடாது என்பதை வலியுறுத்தும் வகையில் காத்தான்குடியில் அமைந்துள்ள தனியார் மருந்தகங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. அரசாங்கத்தின் தேசிய போதை ஒழிப்பு வேலைத்திட்டத்தின் கீழ் மருத்துவர்களின் பரிந்துரையின்றி மருந்துகள் விநியோகம் செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தும் வகையில் காத்தான்குடி போலீசார், சுகாதார வைத்திய அலுவலகம் மற்றும் பிரதேச செயலகம் இணைந்து இன்றைய தினம் தனியார் மருந்தகங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். மேலும் தெரிவு செய்யப்பட்ட பெயர் விவரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்த மருந்தகங்களில் விழிப்புணர்வு பதாகைகள் ஒட்டப்பட்டதுடன் துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டிருந்தன. அத்தோடு பொது சுகாதார பரிசோதகர்களினால் தேவையான அறிவுரைகளை மருந்தக உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. காலி அத்காந்துர பிரதேசத்தில் தாயொருவருக்கு ஒரே தடவையில் 3 பெண் பிள்ளைகள் பிறந்துள்ளன. லஹிரு மற்றும் ருவந்தி தம்பதியினருக்கு ஏற்கனவே 9 வயதுடைய ஆண் பிள்ளை ஒன்று உள்ளது. தமக்கு பெண் குழந்தையொன்று பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து வந்த இந்த தம்பதியினருக்கு 9 வருடங்களுக்கு பின்னர் 3 பெண் பிள்ளைகள் பிறந்துள்ளனர். நிரந்தர தொழில் ஒன்று இல்லாத லஹிரு மற்றும் ருவாந்தி ஆகிய தம்பதியினர் கருவா உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களது வீடும் இன்னும் முழுமையாக கட்டப்படாத நிலையிலே உள்ளது. தற்போது இந்த தம்பதியினருக்கு தமது குழந்தைகளை பராமரிப்பது பெரும் சிரமமாக உள்ளது. இந்த குழந்தைகளுக்காக பால் மாவினை கொள்வனவு செய்வதற்கு அவர்களுக்கு பொருளாதார வசதிகள் போதுமானதாக இல்லை. மாதம் ஒன்றிற்கு சுமார் 10 பால்மா பாக்கெட்டுகள் தேவைப்படுகின்றன. இதனால் இந்த பெற்றோருக்கு உதவ விரும்புபவர்கள் இதற்காக தாராளமாக முன்வர முடியும். வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்முடைய பிரதான செய்தி அறிக்கையில் வெளிநாட்டு செய்தியினை எதிர்பாருங்கள். கொலைப்படி செய்யக்கூடாது. අයියෝ ඒ ලයිට් එක ඔෆ් කරේ? මේ මගේ රට නිසා. මං මගේ රටට ආදරේ නිසා. මේ පුරවැසියන් ගොඩනැගෙන කාලයයි. සුරකිමු ලංකා. එකතු වෙමු. එළිය දෙමු. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். மாலி நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் சாடியோ கமாரா குண்டு தாக்குதலில் உயிரிழந்துள்ளார். குண்டு பொருத்தப்பட்ட ட்ரக் வண்டியொன்று தலைநகர் பமாகோவில் அமைந்துள்ள அவரது வீட்டில் மோதி குண்டு வெடிப்பு இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜியாத் போராளிகள் மற்றும் பிரிவினைவாதிகள் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாலி நாட்டின் தொலைக்காட்சி ஊடாக அவரது மரணம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மாலி நாடானது பல வருடங்களாக அல் குவைதா உள்ளிட்ட குழுக்களின் அழுத்தத்திற்கு உட்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை அல் குவைதா அமைப்புடன் தொடர்புடைய பயங்கரவாதிகள் மேற்கொண்டுள்ள இந்த தாக்குதலால் மாலி நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட அவரது குடும்ப உறுப்பினர்கள் 3 பேரும் உயிரிழந்துள்ளனர்.
எமது பிரதான செய்திகளில் அடுத்து விளையாட்டுச் செய்தி. 6வது ஆசிய கரையோர விளையாட்டுப் போட்டிகளில் கபடி பெண்கள் பிரிவில் இலங்கைக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்துள்ளது. பெண்களுக்கான கபடி போட்டிகள் தற்போது சீனாவில் நடைபெறுகின்றன. கபடி இறுதிப் போட்டி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடைபெற்றது. இந்த போட்டியில் இடைவேளைக்கு முன்னர் இந்தியா 20-18 என்ற புள்ளி வித்தியாசத்தில் முன்னிலையில் இருந்தது. இடைவேளைக்கு பின்னர் இந்தியா 27 புள்ளிகளை பெற்றுக்கொண்டது. இலங்கைக்கு 13 புள்ளிகள் மாத்திரமே கிடைத்தன. இதன்படி 47-31 என்ற புள்ளி வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. இலங்கையின் சார்பாக டிலக்ஷனா விமலேந்திரன், ஆங்ஷிகா குமுதினி, கஜேந்தினி ராசா, மதுரிகா அங்ஷமாலி, பிரியவர்ணா ராசதுரை மற்றும் ஷானிகா சுதர்ஷினி ஆகியோர் இப்போட்டியில் கலந்து கொண்டார்கள். இத்துடன் நம்முடைய பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நம்முடைய பிரதான செய்தி அறிக்கையினை நாளை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள். எமது செய்திகளை நேத்ரா டிவி யூடியூப் மூலமும் ரூபவாயினி தமிழ் நியூஸ் ஃபேஸ்புக் மூலமும் நீங்கள் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.